கூடிய பகுதி தான் திரு விஜய் வந்து அடைய வேண்டிய பகுதி. ஊர்ந்து வந்து கொண்டிருக்கிறது பெரும் கூட்டம் தான். ஆனால் கவலை அளிக்கக்கூடிய விஷயம் என்னென்னா, ஃப்ளெக்ஸ் மேலெல்லாம் அவருடைய ரசிகர்கள் தொண்டர்கள் ஏறி நிற்பது கொஞ்சம் பீதியை கொடுக்குது. நேற்று விஜய் தரப்பில் அறிக்கை வெளியிடப்பட்டிருந்தது. பாதுகாப்பு கவனம் செலுத்தி எல்லாரும் கவனமாக வரணும், கூட பிரயாணிக்கக்கூடாது, இந்த மாதிரி ஏறி நிற்கக்கூடாது. ஆனாலும் ஆர்வ மிகுதியில் அங்கே உடைய ரசிகர்கள் தொண்டர்கள்லாம் ஃப்ளெக்ஸ் மேலெல்லாம் ஏறி நிற்கக்கூடிய காட்சிகள்லாம் கூட நமக்கு கவலையை தருது. நம்ம திரையில் பார்க்கக்கூடிய பகுதி தான் இந்த அண்ணா சிலை அருகே தான் அவர் வந்து பேசணும். ஆர்வ மிகுதியில் தொண்டர்கள்லாம் ஒரு பக்கம் இருக்க, செய்தி செய்யக்கூடிய நிருபர்களுக்கும் கூட அது ஒரு சவாலான தருணம் தான். மேலதாளங்கள் முழங்க அங்கே கலை நிகழ்ச்சிகள் ஒரு பக்கம் நடந்து கொண்டிருக்கிறது. தொண்டர்கள் அவங்க ரசிகர்கள்லாம் 16 ஆண்டுகளுக்கு பிறகு இந்த பகுதிக்கு வராரே பார்க்கணுன்னு கூடியிருக்கக்கூடிய காட்சிகளை பார்க்குறோம். அரசியல் ரீதியாக அவர் எழுப்பக்கூடிய பிரச்சனைகள் என்னெல்லாம் விஷயங்கள் தொட போகிறார் அப்படிங்கிறது அரசியல் நோக்கர்களால் கவனிக்கப்படும். இன்னொரு பக்கம் அவரை பார்த்தா போதும்னு தொண்டர்கள் ரசிகர்கள்லாம் கூடியிருக்கக்கூடிய காட்சிகள் எல்லாமும் நம்ம பார்க்குறோம். நேர்களே, நாகப்பட்டினம் புத்தூர் பகுதியிலிருந்து நேரலை காட்சிகள் இவை. மணிகண்டன், நீங்கள் பார்க்கக்கூடிய காட்சிகளை வெறிங்க. அவர் வந்து இந்த பாயிண்ட்டுக்கு வந்து சேர எவ்வளோ நேரம் ஆகும் உங்கள் எஸ்டிமேட்டில்? சரியாக பேசக்கூடிய அந்த பகுதியான அண்ணா சிலை ஜங்ஷன் எனப்படக்கூடிய பகுதிக்கு இன்னும் 10 நிமிடத்திற்குள்ளாக அவர் வந்து சேர இருக்கிறார். குறிப்பாக இந்த அண்ணா சாலை ஜங்ஷன்ல இருந்து புத்தூர் ரவுண்டானாவுக்கு ஒரு 500 மீட்டர் இருக்கும். அந்த புத்தூர் ரவுண்டானாவில தான் அவர் முதல்ல உரையாற்றுவதாக இருந்தது. அந்த இடங்கள்ல உயர் அழுத்த கம்பிகள், அதாவது மின்கம்பிகள், ஹை வோல்டேஜ் எலக்ட்ரிக் கம்பிகள் இருந்ததுனால, கேபிள்கள் இருந்ததுனால அவருடைய பாதுகாப்பு கருதியும், அதே போல இடையில வரக்கூடிய வாகனங்கள்னால எந்த ஒரு அசம்பாவிதங்களும் நிகழ்ந்துவிடக் கூடாது என்பதற்காக இந்த இடம் பொதுச் செயலாளர் ஆனந்த் சார்பில் காவல் கண்காணிப்பாளருக்கு கோரிக்கை வைக்கப்பட்டு இந்த இடம் மாற்றப்பட்டிருக்கிறது. கிட்டத்தட்ட இந்த பகுதியிலிருந்து 1 கிலோமீட்டர் தூரத்திற்கு அதிக அளவிலான ஜனத்திரள் என்பது, அதாவது சாலையின் இருமருங்கிலும் மட்டுமல்லாமல் சாலை முழுவதுமே மக்களுடைய தலையாக இருக்கும் அளவிற்கு கூட்டம் என்பது நிரம்பி வழிந்திருக்கிறது. கிட்டத்தட்ட தற்போது அந்த வாகனம் என்பது உரையாற்றக்கூடிய அந்த ஜங்ஷன் பகுதிக்கு பார்க்க முடிகிறது. பிரத்யேக ட்ரோன் காட்சிகள் மூலமாக பார்க்கும்போது சாலை தெரியாத அளவுக்கு, அதாவது முற்றிலுமாக மக்களுடைய தலையால ரொம்பி இருக்கக்கூடிய இந்த ரவுண்டானா பகுதியை தான் தற்போது பார்த்துக் கொண்டிருக்கிறோம். விஜயை பொறுத்தவரையில 2011ஆம் ஆண்டு கடைசியாக நாகப்பட்டினம் மாவட்டத்திற்கு வந்திருந்தார். அதுவுமே கூட விஜயுடைய இந்த அரசியல் நிகழ்வுக்கு ஒரு முன்பாகவே ஒரு துவக்கமாக பார்க்கப்பட்டது. இன்று வரையிலும் அவர் அப்போது உரையாற்றிய உரை இணையதளங்கள்ல வைரலாகி நாகப்பட்டினம் அவர் வருகிறார் என்ற போது அந்த காட்சிகள் மீண்டும் பலதரப்பட்டாரால பகிரப்பட்டதை பார்க்க முடிந்தது. இலங்கையில மீனவர்கள் தொடர்ந்து துப்பாக்கி சூடு நடத்தப்பட்டு கைது செய்யப்பட்ட போது 2011ஆம் ஆண்டு நாகப்பட்டினம் மாவட்டத்திற்கு வந்திருந்த விஜய் தற்போது ஒரு அரசியல் கட்சி தலைவராக வந்திருக்கிறார் என்பதை பொதுமக்கள் மிகுந்த உற்சாகத்துடன் கொண்டாடி வரவேற்பதா வழிநெடுகளும் நம்மால பார்க்க முடிந்தது. கிட்டத்தட்ட 6 to 7 கிலோமீட்டர் அந்த பழைய பைபா சாலையிலிருந்து இந்த குறிப்பிட்ட பகுதிக்கு வர வேண்டியது இருந்தது. பல்வேறு கிராமங்களை, ஊராட்சிகளை, வலிவு நெறிவான சாலைகளை, குறுகிய பாதைகளை கடந்து அவரது வாகனம் மக்கள் வெள்ளத்திற்கு நடுவே வந்தது என்றே குறிப்பிட வேண்டும். அதிக அளவிலான பொதுமக்கள், அதாவது தொண்டர்களை கடந்தும் இளைஞர்களும் அதே போல பொதுமக்களும் குடும்பமாக அவர்களது வீடுகளிலிருந்து வெளியே வந்து அவர்களது வீடுகள் வழியாக செல்லக்கூடிய ஒரு கட்சி தலைவரையோ அல்லது அவர்கள் பார்த்து ரசித்த நடிகரையோ பார்க்க வேண்டும் என்ற ஆர்வத்துடன் வந்து நின்றிருப்பதை நம்மால பார்க்க முடிந்தது. கிட்டத்தட்ட அவருடைய சுற்றுப்பயண வாகனம் வந்திருக்கக்கூடிய இந்த 10 கிலோமீட்டர் அவருடைய வாகனத்துடைய நாம் பயணிக்கும் போது அந்த சாலைகள் இருமருகிலுமே அவரது இல்லங்களிலும் அதே போல சாலைகளுக்கு உள்ளே கிராமத்துக்குள்ளே இருக்கக்கூடிய பொதுமக்கள் திரளாக கிராமத்துடைய நுழைவாயிலுக்கு அருகே அவர்களுடைய பிரியப்பட்ட நடிகருக்கு, தற்போது தொடங்கி இருக்கக்கூடிய கட்சியுடைய தலைவருக்கு என்ற அடிப்படையில பல்வேறு பரிசு பொருட்களை, நெற்கதிர்களை, போட்டோ பிரேம்களை, திரிசூலம் மற்றும் வால் ஆகியவற்றை பரிசாக அளிப்பதற்கு காத்துக் கொண்டிருந்தனர். சிலர் மலர் மாலைகளோடு காத்துக் கொண்டிருந்தனர். இவ்வாறாக பல காட்சிகளை நம்மால பார்க்க முடிந்தது. இந்த மாதிரி பல்வேறு காட்சிகளை கடந்து தற்போது அந்த உரையாற்றக்கூடிய பகுதியை அவரது சுற்றுப்பயண வாகனம் என்பது நெருங்கி இருப்பதை நம்மால பார்க்க முடிகிறது. அவரது உரையை பொறுத்தவரையில 15 நிமிடங்களுக்கு நாகப்பட்டினம் கடல்சார் ஒரு பகுதி என்பதால கடல்சார் வணிகம் என்பது பிரதான தொழிலாக இருப்பதன் காரணமாக இந்த பகுதியில
மக்கள் மீனவர்களுடைய கஷ்டங்கள், அதே போல தற்போது தமிழ்நாடு அரசு மீனவர்களுக்காக கொடுக்கப்பட்ட வாக்குறுதிகள் அதனுடைய நிலை குறித்து விமர்சிப்பதற்கும், அதே போல தாவேகா மீனவர்களுக்கு என்ன செய்யும் ஆகியவற்றை குறித்தும் பேசுவதற்கான அதிகப்படியான வாய்ப்புகள் இருப்பதாக தெரிவிக்கப்படுகிறது. இனி செல்லும் இடமெல்லாம் செய்தி. தந்தி டிவியின் வாட்ஸ்அப் சேனலை ஃபாலோ பண்ணினா செல்ல இருக்கும் இடமெல்லாம் செய்தி. இதோ QR கோட் இப்பவே ஸ்கேன் பண்ணுங்க, ஃபாலோ பண்ணுங்க.